இன்னல் ஹம்துலில்லா நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிர் வனஊது பில்லாஹி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல வமை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அலறி அலறு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆய்வோட தலைப்பு ஃபிரௌன். ஃபிரௌன் பற்றிய சில மறைந்திருக்கும் ஒளிந்திருக்கும் தகவல்களை நான் வெளிக்கொண்டு வர இருக்கிறேன். ஃபிரௌன் இந்த உலகத்துல முதலாக பெரும் படை கொண்டு ஆட்சி செய்த ஒரு மன்னன். இவனது ஆட்சி காலம் கிட்டத்தட்ட 3200 வருடங்களுக்கு முன் எகிப்தில் நடந்தது. பொதுவாக எகிப்தோட வரலாற்று காலகட்டத்தினை நாம் 3ஆக பிரிக்கலாம்: ஓல்டு கிங்டம், மிடில் கிங்டம், நியூ கிங்டம். இதில் பிரமிடுகள் கட்டப்பட்டது ஓல்டு கிங்டமில். மிடில் கிங்டமில் பாலஸ்தீனத்தை சேர்ந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே ஒரு அமைச்சரோட வீட்டில் வளர்ந்து பிறகு அமைச்சராகவே வாழ்ந்து பிறகு தன்னுடைய 11 சகோதரரோடு சேர்ந்து 12 கிளைகளை கொண்ட பனி இஸ்ராயில் என்ற சமுதாயம் உருவாக ஆரம்பித்தது மிடில் கிங்டமில். நியூ கிங்டமில் மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஃபிரௌன் இவர்களுடைய சம்பவம் நடைபெற்று பனி இஸ்ராயல் எகிப்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பாலஸ்தீனத்தில் குடியமர்த்தப்பட்டது நியூ கிங்டமில். இந்த 3 கிங்டமையும் நாம் அடுத்தடுத்து வந்த ஒரு 3 சமுதாயமாக கருத வேண்டும். ஃபிரௌனுக்கு முந்தைய மூதாதையர்களான இந்த எகிப்திய சமுதாயத்தவர்கள் தான் இந்த உலகத்துல முதலாக பிரமிடு கட்டுமானத்தை கட்டியவர்கள். மேலும் இந்த உலகத்துல முதலாக இறந்த உடல்களை பதப்படுத்தும் முறையும் இவர்கள் தான் செய்தார்கள். அதாவது இறந்த அரச குடும்ப உடல்களை உப்பால் சில காலம் போர்த்தப்பட்டு பிறகு உடலுக்கு உள்ளே உள்ள பகுதிகளான இதயம், கல்லீரல், கணையம், நுரையீரல், குடல்கள், மூளை போன்ற பகுதிகளை அப்புறப்படுத்திவிட்டு உள்ளே தைலமிடப்பட்ட பஞ்சுகளை உள்ளே அடைத்துவிட்டு பிறகு அதை தைத்து பிறகு தைலமிடப்பட்ட துணியால் உடலை சுற்றி போர்த்திவிட்டு பிறகு காஃபின் என்று சொல்லக்கூடிய சவப்பெட்டியில் வைத்து விடுவார்கள். இதற்கு மம்மிக்கல் என்று பெயர். இந்த முறைக்கு மம்மிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எகிப்தியர்கள் ஃபிரௌனுடைய காலகட்டத்தில் நிறைய சூனியக்காரர்கள் இருந்தாங்க. இந்த சூனியக்காரெல்லாம் கைத்தேர்ந்த சூனியக்காரெல்லாம் அதிகமான பேர் இருந்தாங்க. இந்த சூனியக்காரருடைய அந்த கலைகளை பார்த்து தான் ஃபிரௌன் வளர்ந்துருக்கான். சூனியங்கிறது அரபுல சிகர், ஆங்கிலத்தில் பிளாக் மேஜிக். அதாவது சூனியக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய கையில் இருக்கிற அந்த கைத்தடி, அந்த கயிறுகள் இதெல்லாம் உண்மையான மெட்டீரியல். இதை கீழே போட்ட உடனே அப்படியே பாம்பு மாதிரி நெளியும். அதாவது தோற்றத்தின் அடிப்படையில் தான் பாம்பா நெளியும், உண்மையிலே பாம்பா இருக்காது. அதாவது சூனியங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பொய்யானது உண்மை போன்று வேடமிட்டு இருக்கும் ஒரு தற்காலிக செயல் தான் சூனியம். ஆனாலும் அதை பார்க்கும்போது பயம் ஏற்படும். தற்கால ஆங்கிலத்தில் ஃபிரௌனோட பெயர் ஃபரோ. 2000 வருட பழமையான பைபிளோட தமிழாக்கத்தில் ஃபார்வோன். அல்குரானில் ஃபிரௌன். இந்த 3 உச்சரிப்பும் ஒரே ஆளத்தான் குறிக்கும் என்றாலும் அல்குரானில் அல்லாஹ் குறிப்பிடும் உச்சரிப்பு தான் மிகச்சரியானது. ஏனெனில் இறைவனுக்கு உண்மையான வரலாறும் மூல மொழியோட உச்சரிப்பான அந்த சமுதாய மக்கள் அந்த மன்னனை எவ்வாறு அழைப்பார்கள் என்பதும் இறைவனுக்கு தெரியும். பைபிளோட மூலமொழியான நியூ அராமிக்ல இல்லாமல் கிரேக்க லத்தீன் வழியாக மொழிமாற்றம் செய்யப்படும் போது அதாவது உயிரிழத்தோட உச்சரிப்பு மாறத்தான் செய்யும். இது இறைவன் வகுத்த இயற்கையை. தொல்லியல் துறையில ஃபிரௌனோட பேர் என்ன தெரியுமா? 2ஆம் ராமிசஸ். மேலும் தொல்லியல் துறை உதவியாலும் மொழி ஆய்வாளர்கள் இவருடைய ஆராய்ச்சியோட உதவியாலும் ஃபிரௌனுடைய அந்த மொழி உச்சரிப்பு எப்படி என்று படிக்க கற்றுக்கிட்டாங்க. இதே மாதிரி இவனுடைய மூதாதையர் மொழியான அந்த ஓல்டு எகிப்து, அதாவது இஜிப்தியன் லாங்குவேஜ், இந்த முறையும் படிக்க கற்றுக்கிட்டாங்க. இதனால ஃபிரௌனுடைய வரலாற்று ஆய்வாளர்களால் அதிக அளவில் பதியப்பட்டுள்ளது. ஃபிரௌனுடைய தந்தையான முதலாம் சேட்டி இவருடைய உடலும் இவருடைய மூதாதையர்கள் வழக்கப்படி மம்மியாக செய்யப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு அரச குடும்ப மம்மிக்கள் கடந்த நூற்றாண்டு முதல் தொல்லியல் துறையால் கண்டெடுக்கப்பட்டு இன்று எகிப்தோட ராயல் மியூசியத்தில் காட்சியப்படுத்தப்பட்டுள்ளது. இவருடைய மகனான ஃபிரௌன் என்னும் 2ஆம் ராமிசஸ் இவர் இறந்தாலும் இவருடைய உடல் மம்மியாகத்தான் செய்யப்பட்டிருக்கணும். ஆனால் இவருடைய உடலை, அதாவது ஃபிரௌனுடைய உடலை அல்லாஹ் என்ன செய்தான் என்று இந்த ஆய்வோட இறுதியில் பார்ப்போம். ஃபிரௌன் ஒரு கொடுங்கோலன். இவன் கொடுங்கோலன் என்பதற்கான முதல் காரணம் தன்னை இறைவன் என்று வாதிட்டான். 2வது காரணம் மக்களை பல பிரிவுகளாக பிரித்து அதில் ஒரு பிரிவினரான பனி இஸ்ராயலை பலகீனப்படுத்தி அடிமைப்படுத்தினான். இன்று இந்தியாவில் இருக்கும் வர்ணாசிரமத்தோட முன்மாதிரி இவன்தான். மேலும் இந்த பூமியில் முதலாக வர்ணாசிரமத்தை ஏற்படுத்திய வர்ணாசிரமத்தின் தந்தையும் இவன்தான். அடுத்த காரணம் பனி இஸ்ராயல் மக்களில் பிறக்கும் பெண் குழந்தைகளை விட்டுவிட்டு எல்லா ஆண் குழந்தைகளையும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் கொலை செய்தான். இவ்வாறாக அப்பூமியில் பெருமையடித்து ஆணவம் கொண்டு
குழப்பம் செய்வனாக இருந்த ஃபிரௌனை அழித்துவிட்டு பலவீனங்களாக கருதப்பட்ட பனி இஸ்ராயலை எகிப்திலிருந்து வெளியேற்ற அல்லாஹ் முடிவு செய்தான். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பு சம்பவம் நடைபெறுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ராயல் சமுதாயத்தில் பிறந்தவுடன் ஃபிரௌனுடைய ஆட்கள் தன் குழந்தையை கொலை செய்து விடுவார்கள் என்று பயந்து அவரை ஒரு மரப்பெட்டியில் வைத்து நைல் நதியில் விட்டுவிட்டார் அவருடைய தாயார். எனினும் இக்குழந்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இக்குழந்தை ஃபிரௌனுடைய மனைவியின் வாயிலாகவே கண்டெடுக்கப்பட்டு ஃபிரௌனுடைய அரண்மனையிலே வளர்ந்து பிறகு வாலிப வயதில் கல்வி மற்றும் அதிகாரம் கிடைத்த நிலையில் ஒரு நாள் இவருடைய பனி இஸ்ராயல் சமுதாயத்தை சேர்ந்த அப்பாவி ஒரு மனிதருக்காக ஃபிரௌனுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதரை தட்டி கேட்பதற்காக ஓங்கி அடிக்கிறார். அவர் இறந்து விடுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மனிதரை கொலை செய்ய வேண்டும் என்பது நோக்கமல்ல, மாறாக இச்செயலால் கோபமுற்றிருந்த ஃபிரௌனுடைய அவையினர் இவரை தேடும் பொழுது மிகுந்த பயத்துடன் அச்சத்துடனும் எகிப்திலிருந்து தப்பித்து பல தூர மைல் தொலைவில் இருக்கக்கூடிய மதியன் தேசத்திற்கு வந்து விடுகிறார். அதாவது தற்பொழுது ஜோர்டான் பகுதிக்கு. அங்கே தண்ணீர் துறையின் அருகே ஒரு கூட்டத்தார் தங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் இறைத்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். அங்கே 2 பெண்கள் ஒதுங்கியிருப்பதையும் பார்க்கிறார். அந்த 2 பெண்களுக்கு விரைந்து தண்ணீர் இறைத்து கொடுத்த அந்த உதவி செயலால் அந்த பெண்களுடைய வயதான தந்தையின் மூலம் இவர் அழைத்து பாராட்டு பெற்று நம்பிக்கை பெற்றவராக பிறகு 8 வருடங்கள் கூலி வேலை செய்து அதையே மகர்த்தொகையாக பெற்று அந்த 2 பெண்களில் ஒரு பெண்ணை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த வயதான மனிதர் திருமணம் முடித்து கொடுக்கிறார். திருமணம் முடிந்து குடும்பத்துடன் ஒரு இரவில் பயணம் மேற்கொண்டிருக்கிற நிலையில் அங்கே தூர் மலையின் திசையில் துவா என்னும் பள்ளத்தாக்கிற்கு அருகே இறைவனால் அழைத்து பேசப்படுகிறார். மூசாவே, நான் தான் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ், என்னை தவிர வணக்கத்திற்கு இறைவன் வேறு யாரும் இல்லை, எனவே என்னை வணங்குவீராக. உம்மை தூதரில் ஒருவராக நான் தேர்ந்தெடுத்து விட்டேன், எனவே வஹி என்னும் இறை செய்திக்கு செவிமடுப்பீராக. என்னை தியானிக்கும் பொருட்டு தொழுகை நிலைநாட்டுவீராக என்று சொல்லி அல்லாஹ் 2 சான்றுகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காண்பிக்கிறான். அதாவது இறைவன் என்பதற்கான இந்த 2 சான்றுகள் காண்பித்து நீர் ஃபிரௌனுடன் செல்வீராக, அவன் வரம்பு மீறிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த 2 சான்றுல ஒரு சான்று தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தன்னுடைய வலது கையில இருக்கிற அந்த கைத்தடியை அல்லாஹ் கீழே போட சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கீழே போட்ட உடனே அது சீரும் பாம்பாக மாறுது. அதை பார்த்து பயந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான், மூசாவே நீர் பயப்படாதீர், அதை முந்தைய அந்த நிலைக்கு நான் மாற்றோன்னு சொல்லி மீண்டும் கைத்தடியா மாற்றான். இன்னொரு சான்று தன்னுடைய கைகளை சட்டை பைக்குள்ள நுழைக்க சொன்ன பொழுது அது தீங்கற்ற வெண்மை நிறமாக அந்த கை மாறுறத பாக்குறாங்க. மீண்டும் நுழைக்க சொன்ன போது பழைய நிலைக்கு மாறுது. இந்த 2 சான்றையும் அல்லாஹ் காண்பிக்கிறான். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இறைவனுடைய சான்றுக்கான தன்மையானது, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கைத்தடி ஒரு உண்மையான மெட்டீரியல். அந்த கைத்தடியை போட சொன்ன போது அது அப்படியே சீரும் பாம்பா மாறுச்சுல. அந்த பாம்பு தோற்றத்தின் அடிப்படையில் மட்டும் பாம்பு கிடையாது, உண்மையிலேயே பாம்பு. அதாவது தோற்றத்தின் அடிப்படையிலும் பாம்பு, உண்மையிலே பாம்பு. அதே மாதிரி அவங்களுடைய கை அந்த தீங்கற்ற வெண்மை நிறமாக மாறியது தோற்றத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல, உண்மையிலேயே வெண்மையாக மாறுச்சு. இப்படிப்பட்ட அதாவது எப்படி சொல்லணும்னா, ஒரு உண்மை இன்னொரு உண்மையாக மாறி மீண்டும் பழைய உண்மைக்கு மாறுது. இது இறைவனால் மட்டுமே செய்யக்கூடிய அற்புத அத்தாட்சிகள். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் இவருக்கு உதவியாளராகவும் பக்கபலமாகவும் எகிப்தில் உள்ள இவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இருவரும் ஃபிரௌனை சந்திக்க ஃபிரௌன் அவைக்கு சென்று, நாங்கள் உனது இறைவனின் தூதர்கள், எனவே இஸ்ராயேல் மக்களை எங்களோட அனுப்பிவிடு, அவர்களை துன்புறுத்தாதே என்று சொல்லி, உனது இறைவனிடமிருந்து நாங்கள் சான்றை கொண்டு வந்துள்ளோம், நேர்வழியை பின்பற்றியவர் மீது நிம்மதி உண்டாகட்டும், பொய்யென கருதி புறக்கணித்தவருக்கு வேதனை உண்டு என எங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்று அவர்கள் சொன்ன பொழுது அவன் பொய்யென கருதி புறக்கணித்தான். மேலும் அல்லாஹ்வுடைய அந்த 2 சான்றை மூசா அலைஹிஸ்ஸலாம் காண்பித்த பொழுது அதை நம்ப மறுத்து சூனியம் வென்றான், பிளாக் மேஜிக்னு மறுத்துட்டான். அல்லாஹ்வுடைய சான்றை மூசா அலைஹிஸ்ஸலாம் காண்பித்த போது ஃபிரௌன் தோற்றத்தின் அடிப்படையில பார்த்தானே தவிர உண்மையிலே அது என்னங்கிறத அவனால ஃபீல் பண்ணாம அதை சூனியன்னு மறுத்துட்டான். மேலும் இது போன்ற சூனியத்தை நாமும் செய்வோம் என்று சொல்லி பிரபலியமான கைத்தேர்ந்த சூனியக்காரர்கள்லாம் எல்லாத்தையும் ஒன்னா திரட்டி ஒரு பண்டிகை நாள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கைத்தேர்ந்த சூனியக்காரர்களுக்கும் ஃபிரௌன் போட்டி வச்சான். அதாவது ஃபிரௌனுடைய சார்பில் கைத்தேர்ந்த சூனியக்காரர்கள்லாம் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சூனியக்காரர்கள் அவங்களோட கைத்தடி கயிறுல கீழே போட்ட போது அது பாம்பு மாதிரி நெளிஞ்சதை மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. அதாவது உண்மையிலே பாம்பு இல்லை, தோற்றத்தின் அடிப்படையில். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்து பயந்த பொழுது அல்லாஹ் சொல்றான், மூசாவே நீர் பயப்படாதீர், நீ தான் ஜெயிப்போன்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தடியை கீழே போடுறாங்க. போட்ட உடனே அது பெரிய சீரும் பாம்பா மாதிரி அந்த சூனியக்காரர்கள் செஞ்சது எல்லாத்தையும் அது முழுங்கிருது. இங்கே ஒரு சின்ன உதாரணத்து மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு தியேட்டர்ல படம் ஓடிட்டு இருக்கு, அதை பார்க்க ஒருத்தர் போறாரு. போனவர் ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்க கேரக்டரையே அப்படியே லைவா மாத்திரம் எப்படி இருக்கும், அதாவது டேரக்டர் எடுத்த ஸ்கிரீன் பிளேல இல்லாத மாதிரி வேற மாதிரி ஸ்கிரீன் பிளேயை கொண்டு போனா, லைவா கொண்டு போனா அந்த டேரக்டர் எப்படி அதிர்ச்சி ஆவாரு. நம்மளுடைய ஸ்கிரீன் பிளே இல்லாத மாதிரியே வேற மாதிரி ஒரு போக்கா போகுது,
அப்ப அந்த டைரக்டருக்கு எப்படி தெரியும் இவர் செய்யறது ஒரு பெரிய அற்புதம்? அந்த மாதிரி இந்த சூனியக்காரங்கள் விளங்கிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தது ஒரு பெரிய இறைவன்ட்ட இருந்து சான்று தான் அப்படின்னு சொல்லிட்டு, மூசா மற்றும் ஹாரூனுடைய இறைவனை நாங்கள் நம்பி விட்டோம்னு சொல்லிட்டு சிரமணிஞ்சு சஜ்ஜா விழுந்துடுறாங்க. இதை பார்த்து ஃபிரௌனுக்கு அதிர்ச்சி ஆயிருது. ஃபிரௌனுக்கு மூஞ்சில கரிய பூசின மாதிரி ஆயிருச்சு. ஏன்னா நம்ம ஏற்படுத்தின ஆளு இங்கிட்டு மூசா பக்கிட்ட சாஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு